ஓபிசி பிரிவுக்கு யார் நன்மை செய்கின்றார்களோ அவர்களே வரக்கூடிய தேர்தலில் ஆதரவு அளிக்க வேண்டும். ஓபிசி பிரிவு விருது வழங்கும் விழாவில் நயினார் நாகேந்திரன் பேச்சு. பாஜக தலைவர் பதவிக்கு போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்வீர்களா என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றார் நயினார் நாகேந்திரன். சென்னை கிண்டியில் உள்ள ராகல் லீ மெரிடியன் ஹோட்டலில் ஓபிசி அணி சார்பில் தமிழ்நாட்டில் ஓபிசி பிரிவில் சிறந்து விளங்கும் ஆளுமைகளை தேர்ந்தெடுத்து விருதுகள் வழங்கும் விழா இன்று மாலை நடைபெற்றது. விழாவிற்கு ஓபிசி இணை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ராஜ்குமார் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக ஓபிசி அணியின் தேசிய தலைவர் லக்ஷ்மணன் எம்பி மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது விழாவில் பேசிய நயினார் நாகேந்திரன் கூறும்போது, ஓபிசி ஆணையம் 1953ஆம் ஆண்டு ஏற்பட்டு காங்கிரஸ் அரசால் நிராகரிக்கப்பட்டது. பின்னர் நரேந்திர மோடியால் தான் ஓபிசி ஆணையம் அங்கீகாரம் வழங்கப்பட்டு புத்துயிர் பெற்று சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கச்சத்தீவை கொடுத்தது யார் என்று தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் யார் இலங்கைக்கு தாரை வார்த்தார் என்பதை சொல்ல மறந்து தற்போது மீட்க வேண்டும் என குரல் கொடுத்து வருகின்றனர். தற்போது கச்சத்தீவை மீட்க வேண்டும் என தீர்மானத்தில் கூட மீனவர்கள் நலனை கருத்தில் கொண்டு பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளித்தது. ஓபிசி பிரிவினர் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். வரக்கூடிய அரசு எந்த அரசாக இருந்தாலும் ஓபிசி மக்களுக்கு யார் உதவி செய்கின்றார்களோ, ஓபிசி மக்களை யாரெல்லாம் ஆதரிக்கின்றார்களோ அவர்களுக்கு வரக்கூடிய தேர்தலில் நம் ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என பேசினார். அதனைத் தொடர்ந்து சிறந்த ஆளுமைக்கான ஓபிசி விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் தலைமை செயலாளர் ராம் மோகன் ராவ், சினிமா தயாரிப்பாளர் கலைப்புலி தானு, திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் உள்ளிட்ட 32 பேருக்கு சிறப்பு விருந்தினர்கள், பாஜக ஓபிசி அணியின் தேசிய தலைவர் லக்ஷ்மணன் எம்பி மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் விருதுகள் வழங்கி கௌரவித்தனர். விருது விழாவிற்கு பின்னர் வெளியே வந்த நயினார் நாகேந்திரனிடம் புதிய தலைவருக்கு வேட்புமனு தாக்கல் செய்வீர்களா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது செய்தியாளர்களை சந்திக்காமல் சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. There was a wonderful speech. Now we have dignitaries to be seated. There is an area. TNPL chairman ஆகும், மேரிடைம் போர்ட் சேர்மனாக இருந்தேன். இந்த இனிமையான மாலை வேளையில் அருமையான ஏற்பாட்டை செய்திருந்த பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய இளைஞர், நல்ல பாடகர், நல்ல டாக்டர், ஒரு நல்ல ஆர்கனைசர், 2000 வீடியோகளுக்கு மேலாக பதிவுகளை போட்டு எழுதியும் இந்த சமூக மக்களை எந்தவித அரசியல் அமைப்புடைய பின்பலம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்லிமெண்ட் போர்டு மெம்பர், ராஜ்யசபா உறுப்பினர், ஓபிசியினுடைய தலைவர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய லட்சுமணன்ஜி அவர்களை ஏற்பாடு செய்து இந்த அரங்கத்தில் இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்திருக்கிறார் சொன்னால் நான் கூட சற்று அவர் சொல்லும்போது எதிரே டாக்டர் சொல்றாரே அப்படி என்று தான் நான் நினைத்திருந்தேன். ஆனால் இங்கு வந்து பார்க்கின்ற பொழுது எனக்கே ஒரு மகிழ்ப்பாகத்தான் இருக்கிறது. இங்கே பார்த்தா கொங்கு நாட்டினுடைய மன்னர் ஈஸ்வரன் வந்திருக்கிறார். பிறகு சீஃப் செக்ரட்டரியாக பணியாற்றி நான் அமைச்சராக இருந்தபோது என்னோடு தமிழ்நாடு மியூனிசிபல் பேப்பருடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக பணியாற்றி சிறந்த நண்பராகவும் ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு என்னோடு பயணம் மேற்கொண்ட மதிப்பிற்குரிய ராமமோகன் ராவ் அவர்கள் கலந்திருக்கிறார்கள். வள்ளுவர் வார்த்தையை போல வாழ்த்துறையை சுருக்கி அமைந்திருக்கின்ற கலைப்புலி தாமரன், சார்ல்ஸ் மற்றும் ஒவ்வொருடைய பெயரை சொல்ல வேண்டும் என்றால் எல்லோருடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய துறையில் முத்திரையை பதித்தவர்கள். ஆனாலும் இன்னும் என்ன முத்திரை நமது இனத்திற்காக வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தில் கட்சிகள் மாறுபட்டு, இனங்கள் மாறுபட்டு ஒரு மனதாக இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்திருக்கின்ற
முரளி யாதவ் உள்ளிட்டவர்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிபுரிந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மதிப்புக்குரிய திரு ராம்மோகன் ராவ் அவர்கள் தெளிவாக எல்லா விஷயங்களையும் பேசினார். அரசாங்கத்திலிருந்து பணியாற்றி அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு இங்கே சொன்னார்கள். நமது ஓபிசி மோர்ச்சா என்பது இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் 1953ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டு 1961ஆம் ஆண்டு மறைந்த பாரத பிரதமர் நேரு அவர்களால் நிராகரிக்கப்பட்டது. காங்கிரஸ் அரசாங்கம் அதை நிராகரித்தது. பிறகு நமது மாண்பு பிரதமர் அவர்கள் வந்த பிறகு அரசியல் திருத்த சட்ட மசோதா 123 படி இதற்கு ஒரு ஆணையத்திற்கு, ஓபிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்திற்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கிய மாபெரும் தலைவர் யார் என்று சொன்னால் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இது அரசியல் கிடையாது. ஏன்னா இதில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் கலந்திருக்கிறோம். அதனால் நான் இதில் அரசியல் வந்து சொல்லக்கூடாது. இருந்தாலும் நடந்த விஷயங்களை நாம் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு பேசி நமது திருச்சி நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற குடும்ப வேளாளர்களாக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாட்டு வேளாளர்கள் இருப்பாங்க, பிறகு திருநெல்வேலி சைவ வேளாளர்கள் இருப்பாங்க, கொங்குப்பட்டியில் நம்ம கொங்கு மக்கள் இருக்கிறாங்க, நமக்கு வெள்ளாளத்தில் கண்ட கவுண்டர்கள், அது நாடார் சமுதாய மக்கள், யாதவ சமுதாய மக்கள், மீன்பிடி தொழிலாளர் மக்கள். மீன்பிடி தொழிலாளர்கள் சொல்லணும்னா ஒரு விஷயத்தை நாம் இங்கே குறிப்பிட்டு பேச வேண்டும். கச்சத்தீவை கொடுத்தது யார் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இப்பொழுது கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரும்போது யார் கொடுத்தால் என்ன செய்தது, தவறு நடந்தது என்று சொல்வதை காட்டிலும் கச்சத்தீவு இப்ப நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதற்கு நான் உட்பட, அண்ணன் பொங்கி ஈஸ்வரன் உட்பட எல்லோருமே நாங்கள் அந்த தீர்மானத்தை ஆதரித்தோம். கட்சி மாறுபாடு காரணம், இங்கே நமது மீன்பிடி தொழிலாளர்களுக்கு அது செல்ல வேண்டும், அவர்களுக்கு வாழ்க்கை வசதி வேண்டும் என்பதற்காகத்தான். அதே போல நமது ரோகிணி ஆணையம் அமைத்தார்கள். அந்த ரோகிணி ஆணையத்தையும் அங்கீகாரம் கொடுத்தது யார் என்று சொன்னால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாராலும் மறக்க முடியாது. அவர் ஒருமுறை சொல்லும்போது சொன்னார், நானே மிகவும் பிற்படுத்தப்பட்டதை வகுப்பை சேர்ந்தவன், ஆகவே நானே இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறவர்கள் இருந்தால் யார் அதுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியும் என்று சொன்னவர் மாண்புமிகு பாரத. மண்டல கமிஷனில் பார்த்தா 27% இடஒதுக்கீட்டை நமக்கு தர வேண்டும். அதை பெற்று தந்தவர் யார் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஆக இந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு இனங்கள், பல்வேறு மொழிகள், கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இனங்கள், மொழிகள் இந்தியாவில் இருக்கிறது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு நமது இந்திய நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை இருந்தால் கூட அது இன்னைக்கு ஒரு பாரத சினிமா கூட உண்டு, சிவாஜி நடிச்ச படம் கூட உண்டு. ஒரு பாட்டு அவங்க இந்திய நாடு என் வீடு, இந்திய நடைபெறும் என்று சொன்ன பாட்டு வரும். அதாவது நீர்மிரன் ஹோட்டல்ல நம்ம லட்சுமிஜி அவர்கள் வருகையில நம்ம லைஃப் லைன் டாக்டர் இன்னைக்கு ஒரு இந்திய நாட்டே இன்னைக்கு ஒரு ஏற்பாடு மிகவும் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். இது ஆரம்பிக்கப்படுகிற இந்த நிகழ்ச்சி என்பது இன்றோடு நின்று விடாமல் தொடர்ந்து இதற்கு ஆதரவும் அன்பும் நம் அனைவரும் காட்டி தமிழ்நாட்டில், இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஓபிசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ஆகவே வரக்கூடிய அரசு எந்த அரசாக இருந்தாலும், வரக்கூடிய அரசு எந்த அரசாக இருந்தாலும், அரசு என்பது முக்கியம். இது நாம் ஓபிசி இருந்த இனம் மட்டும்தான் முக்கியம். அது நமக்கு யாரெல்லாம் ஆதரவு தருகிறார்களோ, ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவரையும் அன்போடு கேட்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் நான் ஒரு குடும்பமாக, பல தாய்ந்த வீட்டில் பிறந்தால் கூட ஒரு குடும்பமாக ஒரு குறையின் கீழ் லீவினுடைய ஹோட்டலில் ஏற்பாடு செய்த அன்பு தம்பி மனமார்ந்த வாழ்க்கைகளை பாராட்டுகளை தெரிவித்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.